कामाक्षी देवी की जय। ओम श्रीमात्रे नमः। 66வது ஸ்லோகம் ஸ்துதி சதகம். व्यावृण्वाना कुवलयतल प्रक्रिया वैरमुद्रा व्याकुर्वाणा मनसि च महाराज साम्राज्यलक्ष्मी काञ्चीलीला विकृतिरसिके काङ्क्षितं न क्रियासुः पन्तच्छेते तव नियमिनां पत्तदीक्षा कडाक्षाः व्यावृण्वाना कुवलयतल प्रक्रिया वैरमुद्रा व्याकुर्वाणा मनसि च महाराज साम्राज्यलक्ष्मी काञ्चीलीला विकृतिरसिके काङ्क्षितं न क्रियासुः पन्तच्छेते तव नियमिनां पत्तदीक्षा कडाक्षाः. காஞ்சிபுரத்தில திருவிளையாடல்கள். அவள் அம்பாள் லீலைகள் நிறைய நடத்துறா காஞ்சிபுரத்துல. அங்க அவளுக்கு அந்த திருவிளையாடல்கள் நிகழ்த்துவது மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கின்றதாம். அதனால அங்கு விளையாடுவதில் அவள் மிகுந்த களிப்பு உள்ளவளாக இருக்கின்றாள். அதனால் அப்படிப்பட்ட திருவிளையாடல்கள் காஞ்சிபுரத்தில் புரிவதில் மிகவும் இன்புறுகின்றவளே, குதூகலிப்பவளே. நீலோத்பல மலர்களின் இதழ்கள் அவ்வளவு மென்மையா இருக்குமா. நம்ம எல்லாம் நீலோத்பல மலர்கள் பார்த்துருக்கோமா? எனக்கு எதுன்னு தெரியல. அப்போ அந்த நீலோத்பல மலர்களின் இதழ்களுடைய மேன்மை, அப்பேற்பட்ட மேன்மை வாய்ந்ததான் மென்மையாகவும் மேன்மையாகவும் இருக்கக்கூடியது. அந்த அந்த மேன்மையை பழிப்பதாக, அதோடு பகை கொண்டிருப்பதாக நன்றாக தெரிவித்துக் கொண்டிருக்கின்ற கண்களை உடையவள். அடுத்தது காமன். யாரு? பேரரசன் காமன். மன்மதனுடைய பேர் ராஜ்யம், சாம்ராஜ்யம். அந்த மன்மதன் என்கிற பேரரசனுடைய சாம்ராஜ்யம் அப்படிங்கிற செல்வத்தை விரிவாக விளக்கிக் கொண்டிருப்பவள் அம்பாள். அடுத்தது ஒடுக்கம் உடையவர்களுக்கு அப்படின்னு சொல்றார். அப்போ ஒடுக்கம் உடையவர்களுக்குன்னா இந்த உலக ஆசை பந்தத்திலிருந்து விடுவித்துக் கொண்டவர்கள், அவர்கள்தான் ஒடுக்கம் உடையவர்கள். அவர்களுடைய சம்சாரம் என்கிற பந்தத்தை அறுத்து ஒழிப்பது என்னும் காரியம், அதை செய்வதில் விரதம் பூண்டு கங்கணம் கட்டிக் கொண்டவைகள். அப்படிப்பட்டவைகளாக இருக்கும் உம்முடைய கடை கண்களின் நோக்கங்கள் எங்களுடைய விருப்பத்தையும் பூர்த்தி செய்வதாக அமையட்டும், எம்முடைய விருப்பத்தையும் நிறைவேற்றட்டும் உன்னுடைய கடைக்கண் பார்வையினுடைய வீழ்ச்சிகள் அப்படின்னு சொல்ல. இப்போ நாம ஒரு காரியம் இல்ல ஒரு இது வச்சுப்போமே, நம்ம சொல்லுவோம், என்ன இந்த காரியத்தை செய்து முடிக்கணும்னு கங்கணம் கட்டிட்டு இருக்கியா அப்படின்னு நம்ம பேச்சுவாக்குல கேட்போம். இப்ப கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறியான்னு கேட்கும் போது அதோட அர்த்தம் தெரிஞ்சு கேட்கிறோமா தெரியாம கேட்கிறோமான்னு எனக்கு தெரியல. பட் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு யாகம், ஒரு நல்ல செயல், இதை செய்து முடிக்க வேண்டும் என்று அப்படி தொடங்க பண்ணுவா. அந்த யாகம்லாம் தொடங்கும் போது நிறைய தடங்கள் இல்லாம அதை செய்து முடிக்கணும், அப்பதான் அது ஒரு பலனை கொடுக்கும். அப்போ அதை தொடங்கும் போது எத்தனை இடையூறுகள் நேர்ந்தாலும் எடுத்த காரியத்தை முடித்தே தீருவது அப்படிங்கிற உறுதி எடுத்துட்டு அப்படி கைகள்ல கங்கணத்தை கட்டிப்பாளாம். நாமளே பார்த்திருக்கோம், நமக்கு கல்யாணங்கள்லாம் பார்க்கும்போது கங்கணம் கட்டுறது காப்பு கட்டுறதுன்னு சொல்லுவா.
ஒரு கங்கணம் கட்டினாச்சுன்னா அந்த காரியம் நல்லபடியா தடங்கள் இல்லாமல் நிறைவேறணும் அப்படின்பதற்காகத்தான். அப்ப உறுதி கொண்டு கைகளிலே கங்கணங்களை கட்டிக்கொண்டும் நியமங்கள், அந்த நியமங்களை எல்லாம் மேற்கொண்டவர்களாகவும், நம்மளுக்கே காப்பு கட்டி இது கங்கணம் கட்டியிருக்கு வெளியில போகக்கூடாது, இது முடிகிற வரைக்கும் போகக்கூடாது, அங்க போகக்கூடாது, இங்க போகக்கூடாதுலாம் நம்மளுக்கு நியமங்கள் நிறைய கைட்லைன்ஸ் எல்லாம் சொல்லுவா. அப்ப அதையெல்லாம் பின்பற்றணும். அப்ப ஏற்பட்ட நியமங்களை எல்லாம் மேற்கொண்டவர்களாகியும் உரிய அந்த காரியங்கள், அந்த பிரக்கிரியைகள் எப்படி பண்ணணும்? சில காரியங்கள் முதிரைகளால பண்ணுவா. பூஜையெல்லாம் பண்ணும்போது நீங்க பார்த்தா, யாகம் பண்ணும்போது முதிரைகள் கைகள்ல நிறைய ஒரு விதவிதமா ஒரு இதை காமிப்பா. அப்ப அந்த முதிரைகளால உரிய பிரக்கிரியைகளை செய்து கொண்டும் யாகத்திற்கு யார் உதவுறாளோ அந்த பேரரசர்கள் இருப்பா. அந்த காலத்துல அரசர்கள்லாம் யாகம் பண்ணுவதற்கு உதவி பண்ணுவா. அப்ப அந்த பெரும் செல்வங்களோட உதவியை எல்லாம் பெற்று அவர்கள் எந்த காரியத்தை உத்தேசித்து ஆரம்பித்தார்களோ அந்த உத்தேசித்த காரியத்தை நிறைவேற்றுவார்கள். அப்போ தேவியின் கடைக்கண் நோக்கங்கள் அப்படிங்கிறது அந்த ருத்விக்குகள் அப்படின்பா. யாகம் பண்ண மேற்கொண்டவால அந்த ருத்விக்குகள் மேற்கொண்ட காரியம் சம்சாரத்தை அழித்தல் அப்படிங்கிறதுக்காக செய்வது. அது எங்களுக்கு விருப்பமான காரியம். எல்லாருமே இந்த சம்சார சாகரத்திலேருந்து மீண்டு வரணும் தான் நினைக்கிறா. எங்களை அக்கறையில சேர்த்துரு, இந்த சம்சாரத்திலேருந்து கடத்தும் தோணியாக நீ இருப்பாய், எங்களை அக்கறையில் கரை சேர்ப்பாய், இக்கரையில் இருந்து எல்லாம் அம்பாட்ட வேண்டிப்போம். எங்களுக்கு இந்த அடுத்த பிறவியே வேண்டாம், உங்களோட பாதார விந்தத்துல நான் சரண் புகுதுறேம்மா, எனக்கு அடுத்த பிறவியே பிறவா வரம் தாரும் பெம்மானே அப்படிம்போம். அப்போ அது விருப்பமான காரியம் எங்களுக்கு. எங்கள் பொருட்டுதான் அதெல்லாம் தொடங்க பெற்றது. அகையினால அது இனிதாக முற்று பெறுவதாக அமையட்டும் அப்படின்னு வேண்டிக் கொள்கிறார். யாரு? மூக்க கவி எப்படி ஒரு அழகான இதை சொல்றார். எவ்வளவு இடையூறு வந்தாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாது கையில கங்கணம் அணிந்து உத்தேசித்த காரியத்தை நிறைவேற்றுவது போல அம்பாள் தேவி தன்னுடைய கடைக்கண் நோக்கால நம்முடைய விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்ற வேண்டும் அப்படிங்கிறது நம்மளோட பிரார்த்தனையா அம்பாள்கிட்ட நம்ம வைக்கிறோம். அடுத்தது 67வது ஸ்லோகம். காலாம்போதே சசிருசீதலம் கைதகம் தர்ஷயந்தி மத்யே சௌதாமினி மதுலிகா மாலிகாம் ராஜயந்தி ஹம்சாராவம் விகசகமலே மஞ்சுமுல்லாசயந்தி கம்பாதீரே விலசதி நவா காபி காருண்யலக்ஷ்மீஹி காலாம்போதே சசிருச்சிதலம் கைதகம் தர்ஷயந்தி மத்யே சௌதாமினி மதுலிகா மாலிகாம் ராஜயந்தி ஹம்சாராவம் விகசகமலே மஞ்சுமுல்லாசயந்தி கம்பாதீரே விலசதி நவா காபி காருண்யலக்ஷ்மீஹி. என்ன சொல்ற? கருணை. கருணைங்கிறவள் ஒரு புதிய நவா காபி காருண்ய. நவான புதுமை, ஒரு புதிய லக்ஷ்மி. காருண்ய லக்ஷ்மி, கருணை நிறைந்தவள் காமாட்சி. கருணையினால லக்ஷ்மி காமாட்சி, கருணாலட்சுமி. அதனால காருண்ய லக்ஷ்மிங்கிற. இப்ப கருணை அப்படிங்கிற ஒரு புதிய லக்ஷ்மியானவள் அவள் என்ன பண்றாள்னா தன்னுடைய கூந்தல் அப்படிங்கிற ஒரு கார் மேகத்துல எதை வச்சுட்டு இருக்கா? சசிருச்சி தலம் கைதகம் தர்ஷயந்தி. தாழம்போடு மணல், அது என்னது? பிறைச்சந்திரன். அந்த பிறைச்சந்திரனுடைய ஒளியை காட்டிக்கொண்டும் இன்னும் எப்படிங்கிறார்? மத்தியே சௌதாவினி மதுலிகா மாலிகா ராஜயந்தி. மத்தியேன இடை பாகம். திரிசேயி மத்தியே அப்படிபா.
இடை இருக்கோ இல்லையோன்னு சௌந்தரலகரியில ஆதிசங்கரர் சொல்லியிருப்பார். அம்பாளுக்கு இருக்கோ இல்லையோ அப்படி ஒடிந்து விழுகின்ற மாதிரியான இடையை உடையவள். இப்ப மத்தியேனா இடைப்பகுதி. அந்த இடைப்பகுதியில மின்னல் கொடியோட மத்தியில எப்படி இருக்காம்? மதுலிகாம் மாலிகாம் ராஜயந்தி. மதுலிகா தேனை உண்ணுகின்ற வண்டுகள், வண்டுகளாலான கருநீல மாலை, மாலிகா ராஜயந்தி. அந்த மாலையை நன்றாக ஒளிரும்படி செய்து கொண்டும், அடுத்தாப்புல என்ன சொல்ற? தாமரை. எந்த தாமரை? திருவடி, திருவடிகளாகிய விரிந்த தாமரை மலரில் இது ஹம்சங்கள், ஹம்சா ஹம்சாராவம் அப்படிங்கிறார். ஹம்சங்களோட அரவத்தை செய்து கொண்டும். அப்போ அந்த ஹம்சங்களின் நூபுரங்களின் ஒலியை அழகாக எழுப்பிக் கொண்டும் எங்க இருக்கலாம்? கம்பா தீரே விலசதி. கம்பா நதியின் கரையிலே நன்றாக தோன்றுகின்றாள், விளங்குகின்றாள். அப்படிப்பட்ட ஸ்வரூபத்துடன் கம்பா நதிக்கரையில் இருக்கின்றாள் அம்பாள் அப்படின்னு சொல்றார். இப்போ கம்பா நதிக்கரையில ஒரு புதிய பூங்கொடி இருக்கு. அது எப்படிப்பட்ட பூங்கொடின்னு அழகா சொல்றார். அதோட உச்சி பாகத்துல தேவியோட சூடாமணி, சூடாமணிங்கிறது தலையில் அணியப்படும் ஒரு ஆபரணம். அந்த தேவியின் சூடாமணியாக அமைந்த பிறைச்சந்திரன் அப்படிங்கிற தாழை மடல் எப்படி இருக்கா? கரிய இலைகள், கரிய இலைகள்னு எதை சொல்றார்? கூந்தல். அந்த கரிய இலைகளின் இடையில காணப்படுகின்றதா. என்ன அழகு, எப்பேற்பட்ட அழகா சொல்றார். அப்போ அப்புறம் மின்னல் கொடி போன்ற இடை பாகத்துல கரிய பூக்களின் மாலை போன்ற திருமேனி தோன்றுகின்றது அப்படிங்கிறார். ஏன்னா கரிய திருமேனிங்கிறார் அம்பாள். எப்படியே இதுல சொல்லியிருப்பார் நம்ம அபிராமி பட்டர், கரிய திருமேனி உடையவள். ஆனால் அவளோட வண்ணத்தை ஒரு இதுல சொல்லியிருப்பார். பச்சைன்னு சொல்றா, சிவப்புன்னு சொல்றா, சியாமல வண்ணம் சொல்றா, கரிய நிறம் சொல்றா. நீ எப்பேற்பட்ட நிறத்தை உடையவள்மா அப்படிம்பள். அத மாதிரி கரிய மாலை, கரிய பூக்களின் மாலை போன்ற திருமேனியானது தோன்றுகின்றதா. அதனோட அடிபாகத்துல எங்க ஹம்சங்கள், அந்த நூபுரங்கள், நூபுரங்கள்ல காலில் அணிஞ்சிட்டு இருக்கா இல்லையா அந்த ஹம்சங்கள், அது பேரு ஹம்சம்னா ஒரு இடத்துல அன்னங்கள், இது நூபுரங்கள். அது சப்தித்து கொண்டு தங்குகின்ற தாமரை மலர்கள் அப்படிங்கிறார். இப்படி ஒரு கொடியில 3 பூக்கள் அமைந்தது ஒரு அதிசயமாக இருக்கின்றதம்மா அப்படிங்கிறார் மூகர். எப்படி பாரு, உச்சி பாகத்துல தாழை மடல், அப்படியே அடுத்தது கரிய பூக்கள், அடுத்ததுல இருந்து ஹம்சங்கள், தாமரை மலர்கள் அப்படிங்கிறார். அப்போ ஒரு கொடியில 3 வகை பூக்கள் அமைந்தது ஒரு அதிசயமா. தேவி எப்படி இருக்கலாம்? லக்ஷ்மி போல விளங்குகிறாள் அப்படிங்கிறதையும் எப்படி சொல்றார்? லக்ஷ்மி எப்படிப்பட்டவள்னா கார்மேகம் போன்ற திருமாலின் மேனியிலே எப்படி இருப்பாளாம்? தாழை மடல் போலவும், திருமாலின் மார்பின் கீழுள்ள கரிய ரோமராஜியை பிரகாசிக்கும்படி செய்யும் மின்னல் ஒளி போலவும், தாமரை போன்ற அலர்ந்த மார்பிலே அழகில்லேன், ஒரு பொழுதும் அவரை விட்டு விலகேன் அப்படின்னு சப்தம் செய்து கொண்டு உரைகின்ற ஹம்சம் மாதிரியும் அம்பாள் விளங்குகின்றாள் லக்ஷ்மியானவள். அப்படின்னா என்ன ஒரு அழகு! ஸ்லேடையா எப்படி எல்லாம் சொல்லியிருக்காரு. அம்பாளையும் சொல்ற, அவளை லக்ஷ்மியான்னு சொல்லிட்டு இந்த லக்ஷ்மியும் எப்படி இருக்காங்கிறதையும் அவ்வளவு அழகா கொண்டு வந்திருக்கார் மூக்க கவி. இதுல எப்பேற்பட்ட அவரோட கவித்துவம் நம்மளுக்கு வெளிப்படுத்துறாரு. அது நம்மளுக்கு கார்மேகம் அழகா இருக்கா, அப்படி எப்பொழுதும் அவளை விட்டு நான் அழகில்லேன், பிரியேன் அப்படின்னு ஹம்சம் போல விளங்குகின்றாள் அப்படின்னு சொல்றார். அடுத்தது 68வது ஸ்லோகம். சித்ரம் சித்ரம் நிஜம் ரிதுதயா பஸ்ஸயன் பல்லவாலி பும்சாம் காமான் புவிச்ச நியதம் பூரயன் புண்ணியபாஜாம் ஜாதத் சைலாந்தது ஜலநிதேகே
स्वैरस् स्वैरस् स्वैरसञ्चार शीलः काञ्चीभूषा कलयतु शिवम् कोऽपि चिन्तामणिर्मे चित्रं चित्रं निजमृदुतया पत्सयन् पल्लवाली पुंसां पुंसां कामान् भुवि च नियतम् पूरयन् पुण्यपाजां जातः शैलान् तु जलनितेः स्वैरसञ्चार शीलक काञ्चीभूषा कलयतु शिवम् कोऽपि चिन्तामणिर्मे சித்திரம் சித்திரம் ஆச்சரியம் ஆச்சரியம்ங்கிறார். எது? இதோ ஒரு அற்புத சிந்தாமணி காஞ்சிபுரத்திற்கு அந்த ஒட்டியானத்திற்கு அலங்காரமாக இருக்கின்றது. இது எப்படியானா அந்த பிரசித்தமான சிந்தாமணி நம்ம சொல்லுவோம். அம்பாள் சிந்தாமணி கிரகத்துல இருக்கா. ஒரு சிந்தாமணிங்கிறது நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை கொடுக்க வல்லதுன்னு சொல்றோம். அப்பேற்பட்டவள் அம்பாள் சிந்தாமணி கிரகத்திலேயே இருந்தால் நமக்கு எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவள் லலிதா சஹஸ்ரநாமத்துல எல்லாம் பார்த்தோம். இப்போ இந்த சிந்தாமணி இது எங்கேருந்து தோன்றியது? பார்க்கடலில் இருந்து பிறந்தது இல்லையா? அப்போ இது பிரசித்தமான இந்த சிந்தாமணியை போல இல்ல. இது எங்க தோன்றிய சிந்தாமணி? மலையில ஹிமவானிடத்தில் பிறந்தது. அந்த ஜடப்பொருளான அந்த சிந்தாமணியை போல் இல்லாமல் இது தன் இஷ்டப்படி எங்கும் செல்கின்ற தன்மையை உடையது அப்படின்னு சொல்றார். அப்புறம் புண்ணியங்கள், அதனால புண்ணியங்களை உடையவர்களான மனிதர்களுக்கு அவர்கள் எங்க இருந்தாலும் சரி அவர்கள்கிட்ட போய் அவர்கள் பூமியில ஒழுங்கா இடைவிடாம அவர்கள் நினைக்க வேண்டிய அவசியமே இல்லாமல் அவர்களுடைய அபீஷ்டங்களை எல்லாம் நிறைவேற்றுகின்றதாம். அப்ப அந்த சிந்தாமணி நினைத்தால் கொடுக்கக்கூடியது. இந்த சிந்தாமணி தானாகவே தேடி அவர்களுடைய அபீஷ்டங்களை எல்லாம், யாருடைய அபீஷ்டங்கள்? எப்பேற்பட்ட புண்ணியம் செய்த மனிதர்களுக்கு. புண்ணியம் செய்தனமே மனமே அப்படிங்கிறார். அப்ப புண்ணியம் செய்தவர்களுக்கு மட்டும் அவர்களுக்கு தேடி அவர்களுடைய அபீஷ்டங்களை எல்லாம் நிறைவேற்றக்கூடியது. தன்னை போலவே அது தன்னாலேயே அங்கு செய்யக்கூடியது அப்படிங்கிறார். சிந்தாமணி என்ன செய்யும்? தன்னை அடைந்தவர்களோட அபீஷ்டங்களை மட்டும்தான் அவர்கள் சிந்தனை செய்தால் மட்டுமே அது நிறைவேற்றும். ஆனால் இந்த சிந்தாமணி போல இருக்காது அது. அப்புறம் சிந்தாமணி கடினமான ஒரு வஸ்து அப்படிங்கிற அம்பாள் அது போல இல்லாமல் தளிர்களையே தோற்கடிக்கக்கூடிய மென்மை கொண்டவள், அப்பேற்பட்டவள். தளிர்களோட வர்க்கத்தை, தளிர்கள்லாம் அம்பாளோட மென்மைக்கு முன்னால வெட்டு அது ஓரமா போயிடுறதாம். அப்பேற்பட்ட மென்மையானவள், அந்த மென்மையால் அச்சுறுத்தி கொண்டு விளங்குகின்றவள். இப்பேற்பட்ட அற்புதமான சிந்தாமணி எனக்கு மங்களம் சிவம் அப்படிங்கிறார். சிவம்னா இந்த இடத்துல பரமசிவன், மங்களம் மங்களம்னு பேர். இந்த இடத்துல மங்களத்தை எனக்கு இது கொடுப்பதாக இருக்கட்டும் அப்படின்னு அம்பாள் கிட்டக்க வேண்டிக்கிறார் மூககவி. அப்போ காஞ்சிபுரத்துல சிந்தாமணியாக இருக்கக்கூடியவள் புண்ணியசாலியான மனிதர்கள் எங்கிருந்தாலும் அவர்களை தேடி சென்று அவர்களுடைய அபீஷ்டங்களை எல்லாம் நிறைவேற்றக்கூடியவள். கடினமான வஸ்துவாக இல்லாமல் தளிர்களை கூட கடினம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மிக மென்மையாக விளங்குபவள். மலையிலே தோன்றி காஞ்சியில் விளங்குபவள் அற்புத சிந்தாமணி எனக்கு மங்களமே வடிவான சிவத்தை அளித்து என்னையும் சிவமாக்கட்டும் அப்படின்னு வேண்டிக்கிறார். இப்போ எப்பேற்பட்ட சிந்தாமணியாக அம்பாள் இருக்கின்றாள் அப்படின்னு மூக கவிதையில ரொம்ப அழகா ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கார். அடுத்தது 69வது ஸ்லோகம். தாம்ராம்போஜம் ஜலத நிகடே தத்ர பந்தூக புஷ்பம் தஸ்மின் மல்லி குசும சுஷமாம் தத்ர வீணானிநாதம் வியாவிருள்வானா சுக்ருத லகரி
कापि काञ्ची नगर्याम् ऐशानीशा कलयति तराम् ऐन्द्रजालं विलासम् ताम्राम्बोजं जलतनिकटे तत्र पन्तोकपुष्पं तस्मिन् मल्ली कुसुमसुषमां तत्र वीणानिनादं व्यावृण्वाना सुकृतलहरी कापि काञ्ची नगर्याम् ऐशानीसा कलयति तराम् ஐந்திரஜாலம் விலாசம். இப்போ அம்பாளை எப்படி சொல்ற, எது அலைமேல் அலையாக பெருகும் அந்த நல்வினை பயன் அப்படிங்கிற வெள்ளமாக ஒப்பற்றதாக காஞ்சிபுரத்தில் விளங்குகின்றதோ, அடுத்தது ஈசானராகிய பரமசிவனுடையதான அந்த வெள்ளமானது அது எது, கூந்தலாகிய செந்தாமரை மலரையும் அங்கேயே, அதாவது அந்த திருமுக மண்டலத்தில் சிவந்த உதடுகள் எப்படி இருக்கான், செம்பருத்த மலர், அதத்தான் சொல்றார் இந்த இடத்துல குசும சுஷமாம் அப்படிங்கிறார். தஸ்மின் மல்லி குசும சுஷமாம் அப்படின்னு சொல்றார். அப்ப அந்த திருமுக மண்டலத்தில் சிவந்த உதடுகள் செம்பரத்தை மலரையும் அதன் உள்ளே எப்படி இருக்காம், பல்வரிசை, அது முல்லை அரும்புகள், வெண்மையான முல்லை அரும்புகளின் ஒளியையும் அங்கேயே எங்க அந்த உதடுகளுக்கு உள்ளேயே அந்த குரல் அது எப்படி இருக்கான், வீணையின் இன்னொலியையும் நன்றாக விளக்குமாறு செய்து கொண்டிருக்கிறதாக இருக்கின்றது. இந்திரஜாலம், ஐந்திரஜாலம் விலாசம், இந்திரஜாலத்தோட முழு திறமையையும் மிக நன்றாக எடுத்துச் சொல்வதாக விளங்கிக் கொண்டிருக்கின்றது. அதை விளக்கிக் கொண்டிருக்கின்றது, இந்திரஜாலத்தின் முழு திறமையையும் விளக்கிக் கொண்டிருக்கின்றதுங்கிற. இப்போ ஆகாச தாமரை, அந்த தாமரையில ஒரு செம்பரத்தம்பூ, அதன் உட்புறத்துல மல்லிகை மொட்டு, அதான் மல்லிகை மொட்டுங்கிறது அதான் சொல்றேன், மல்லி குசும சுஷமா, அந்த முல்லை மலர், அதான் மல்லி மொட்டு, அந்த மல்லை மொட்டு முல்லை அரும்புகள், அவற்றின் வழியே வருகின்ற வீணை ஒலி. இப்படி இந்திரஜாலம் செய்வர் யாரே, அந்த பரமசிவனுடைய பத்தினியாக காஞ்சிபுரத்து மக்கள் முன்னால தேவி எப்படி அற்புதமாக காட்சியளிக்கின்றாள், தோன்றுகின்றாள் அப்படின்னு என்ன ஒரு அழகு பாருங்க. இதுல என்னன்னா, அம்பாளை ஆகாய தாமரையாக சொல்ற. ஆகாய தாமரையா சொல்லும் போது இது எப்படி இருக்குன்னா, அதை இனிமையான வீணையின் இன்னொலி, நம்ம சௌந்தரிய லகரியில கூட பார்த்திருக்கோம். அம்பாளோட குரலை கேட்டோன்னு சரஸ்வதி என்ன பண்ணிட்டா, வீணையை வாசிச்சுட்டு உரையில போட்டு மூடி வச்சுட்டாலாம். அப்போ வீணை ஒலியை தோற்கடித்த சாது வசனம், அது தனி கதை. இது அம்பாளோட குரல் என்ன சொல்றா, வீணையோட இன்னொலியை நன்றாக விளக்கி கொண்டிருப்பதாக அமைகின்றது அப்படின்னு சொல்றார். இப்ப அம்பாள ஆகாய தாமரையா சொல்ற. இந்த இடத்துல ஒரு திருமந்திர பாடலை நம்ம நினைவுல கொள்ளலாம். இதுல என்ன சொல்லுவா, பாரில்லை நீரில்லை பங்கயம் ஒன்றுண்டு, தாரில்லை வேறில்லை தாமரை பூத்தது, ஊரில்லை காணும் ஒளியது ஒன்றுக்கு, கீழில்லை மேலில்லை கேள்வியில் பூவே. 844வது பாடல் திருமந்திரத்துல இது சொல்றது. எப்படி பாரில்லை நீரில்லை பங்கயம் ஒன்றுண்டு, பாரும் இல்லை நீரும் இல்லை ஆனால் தாமரை இருக்கு, அதுக்கு வேறு இல்லை, தாரும் இல்லை ஆனா தாமரை பூத்திருக்கு, ஊர் இல்லை காணும் ஒளியது ஒன்றுக்கு, கீழில்லை அதுக்கு ஈடு இணை ஒன்றுமே இல்லைப்பா, கீழில்லை மேலில்லை கேள்வியில் பூவே. எப்பேற்பட்ட சிறந்த பூங்கிறார் அதுல. அத மாதிரி எப்படிப்பட்ட இந்திர ஜால வித்தை அந்த பரமசிவ பத்தினி காஞ்சி நகரத்து மக்களுக்கு காட்சியளிக்கின்றாள் அப்படின்னு சொல்றார். அடுத்தது 70வது பாடல் பார்க்கலாம். 70வது ஸ்லோகம். ஆகாராம்சம் த்ரிதச சதசாம் ஆஸ்ரயே
चातकानाम् आकाशोपर्यभि च कलयन्नालयम् तुङ्गवेषाम्। कम्पातीरे विहरदितराम् कामधेनो कवीनाम् मन्दस्मेरो मदननिगम प्रक्रिया सम्प्रदायक आकारांशं त्रिदश सदसाम् आश्रये चातकानाम् आकाशोपर्यभि च कलयन्नालयम् तुङ्गमेषाम्। कम्पातीरे विहरतितराम् कामधेनो कवीनाम् मन्दस्मेरो मदननिगम प्रक्रिया சம்பிரதாயக்க. எதுக்கு சொல்ற? சாதக பட்சி, சாதக பட்சிகளுக்கு தஞ்சமாக உள்ள கூந்தலை உடையவள். அப்படிப்பட்ட அந்த கூந்தல் என்கிற மேகத்திலே மூன்றாவது பருவம் யவ்வனம், அதையே எப்பொழுதும் உடையவர்கள் யாரு? தேவர்கள். ஏன்? பார்க்கடலை கடைஞ்ச அமிர்தத்தை எடுத்து தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் போர் வந்து விஷ்ணு மாயா ஸ்வரூபிணியாக அந்த அம்பாள் அந்த மோகினி அவதாரம் எடுத்து அந்த அமிர்தத்தை எல்லாம் தேவர்களுக்கு கொடுத்ததுனால தேவர்கள் அந்த மூன்றாவது பருவமாகிய இப்போ அந்த மூன்றாவது பருவம் யவ்வனத்தையே எப்பொழுதும் உடையவர்களான அந்த தேவர்களுடைய சமூகங்கள், அந்த கூட்டங்களுக்கு உணவு என்னது? அமிர்தம். அந்த அமிர்தத்தின் பாகம் எது? சந்திரன். அந்த சந்திரனை எப்பொழுதும் என்ன பண்ணிட்டு இருக்கா? அந்த பிறையை அணிந்து கொண்டே இருக்கின்றாள். அது எதற்காண்டின்னா, சாதக பட்சிக்கு சந்திரனோட தாரை வந்து அமிர்தம் போல பொழியும். நம்ம சௌந்தரிய லகரில ஆதிசங்கரர் சொல்லியிருப்பார், நம்ம பார்த்திருக்கோம். சிவானந்த லகரில சொல்லியிருப்பார். அப்போ சகோர பட்சிகளுக்கு எதிரி சந்திரன், சாதக பட்சிகளுக்கு நண்பன் அவர் வந்துட்டு. அப்பேற்பட்ட சாதக பட்சிகளுக்கு உணவாகிய அமிர்தத்தின் பாகமாகிய சந்திரனை தலையில் அணிந்து கொண்டும் நுண்ணிய இடை, அப்படி நுண்ணிய இடைங்கிற ஆகாசத்தின் மீது இந்த தேவர்களுக்கெல்லாம் உயர்ந்த வாசஸ்தலம், இருப்பிடத்தை, தன் நாபி பிரதேசத்தை அழித்து கொண்டும் எப்படி இருக்காளாம்? மெல்லிய புன்முறுவலை உடையவள் அம்பாள். அதை உடையவளாகவும், மன்மதனுடைய வேதம் எது? காமசாஸ்திரம். அந்த காமசாஸ்திரத்திலே வகுக்க பெற்ற சொல்லப்பட்ட காரியங்களோட அனுஷ்டான முறையே அம்பாள் வழிபடுத்தால் போன்று இருக்காளாம். அப்பேற்பட்ட அழகு ஸ்வரூபிணி, அப்பேற்பட்ட மூர்த்தம் கொண்டவள், அழகு திருமேனியை உடையவள். அப்ப அந்த காமசாஸ்திரத்திலே சொல்லப்பட்ட, அதில் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறதோ அதில் வகுக்கப்பட்ட காரியங்களின் அனுஷ்டான முறையே உருவெடுத்தால் போன்றதாகவும், இன்னும் என்ன சொல்றார்? கவிகளுக்கு விருப்பமானவற்றை எல்லாம் கொடுக்கக்கூடிய காமதேனு அம்பாள் காமதேனுவாக விளங்குகின்றாளாம். மந்தஸ்மேரா கம்பாதீரே விகரதித்தலாம் காமதேனு கவீனாம். அப்ப காமதேனு கவீனாம், கவிகளுக்கு விரும்பியவற்றையெல்லாம் கொடுக்கக்கூடிய காமதேனுவாக, எல்லாம் அதை கொடுக்கக்கூடிய காமதேனுவாக கம்பா நதிக்கரையில அம்பாள் மிகுந்த சந்தோஷத்தோடு உலாவுகின்றாளாம். அப்பேற்பட்டதாக உலாவுகின்றது ஒரு பொருள் அப்படின்னு மூக கவி சொல்றார். எப்பேற்பட்ட அழகு பாருங்க அவரோட வர்ணனை. இப்ப சாதக பட்சிகளோடு இருப்பிடமான சந்திர மண்டலத்திலும் பரவெளியிலும் யவ்வனத்தை மட்டுமே உடைய தேவர்கள் கூட்டத்திற்கு அவர்களுக்கு உணவளிக்கும் உயர்ந்த இல்லங்களை கொண்டவள். கவிஞர்களோட வாக்குல அவர்கள் என்ன நினைக்கிறாளோ அதை எல்லாம் கொடுக்கும்படியான அனைத்து ரூபங்களிலும் காணப்படும் காமதேனு போன்றவள். மன்மதனுடைய வேதமாகிய காமசாஸ்திரத்தின் எல்லா முறைகளையும் அனுஷ்டிப்பது போன்ற தேவியின் நோக்கு கம்பா நதிக்கரையில
நல்ல அப்படி திருவிளையாடல்கள் எல்லாம் பண்ணி கொண்டிருக்கின்றாள். அப்போ அம்பாள் என்ன பண்றா, தேவர்களுக்கெல்லாம் உயர்ந்த வாசஸ்தலத்தை அளித்திருக்கின்றாள். ஏன் சொல்றா அப்படி, அதாவது விஷ்ணு பூஜை பண்ணுவாள். அம்பாளை பூஜை பண்ணும் போது அம்பாளோட அழகை பார்த்தோம்னா அத மாதிரி ஒரு உருவம் எடுக்கணும்னு அவர் மனசுக்குள்ள ஒரு ஆசை வந்துதான். அதனால தான் அந்த மதன இது நடக்கும் போது, பார்க்கடலை கடையும் போது என்ன பண்றார், அம்பாள் உருவத்துல எடுக்கணும்ட்டு விஷ்ணு மோகினி அவதாரம் எடுக்கிறார். அதனாலதான் அந்த மோகினி அவதாரத்தை சிவன் பார்த்து மயங்கி போய் கட்டி பிடிச்சதுனால ஹரிகரபுத்திரர் உண்டானார் அப்படின்னு சொல்லப்படுகின்றது. ஆனா அம்பாளோட சுரூபத்தை தான் எடுத்துக்கிறார். அவளோட அழகை பார்த்து விஷ்ணுக்கு அந்த மாதிரி ஒரு உருவம் எடுத்துக்கணும்னு ஒரு ஆசை வந்ததுன்னு ஒரு சொல்லப்படுகின்றது. அப்போ மோகினி அவதாரம் எடுத்தவர், அப்போ அதனாலதான் அந்த மோகினி அவதாரம் எடுத்ததுனாலதான் அமிர்தத்தை கொடுக்கிற அம்பாள். அப்போ அதனால என்ன சொல்றா, ஆகாயத்தின் மீது தேவர்களுக்கெல்லாம் உயர்ந்த வாசஸ்தானம், அதாவது சொர்க்கத்தை கொடுத்திருக்கின்றாள் அப்படின்னு சொல்றா. அப்போ இந்த இடத்துல ஆகாயத்தை என்ன பண்றா, நாபி பிரதேசம் அப்படிங்கிறா, அம்பாளோட நாபி பிரதேசமா வர்ணிக்கிறார். அப்போ இந்த அழகு அவருக்கு எப்படியெல்லாம் அதை சொல்ல தோன்றுகின்றது பாருங்க. இதுக்கெல்லாம் காரணம் அம்பாளோட அவளோட பார்வை பட்டாலே அந்த கவிகளுக்கு அப்படி அவ என்ன நினைக்கிறாளோ அதெல்லாம் அப்படியே வாக்குலேருந்து பெருகும் அப்படிங்கிறாள். அந்த மழை கொட்டு வைக்கிறது அந்த கவிகளோட இதுக்கு வாக்கோடு வெள்ளம் அமிர்தமாக பொழிந்து அப்படி பெருகி எடுத்து வருது, அந்த வெள்ளமாக பெருகி. அப்பேற்பட்ட வாக்கு கொடுத்திருக்கிறாள் மூகருக்கு. அதனால நமக்கு அப்ப அந்த கவித்துவத்துல நம்மளை மூழ்கி திளைக்கும்படி நம்மளுக்கும் இந்த ஒரு இதை கொடுத்திருக்காரு, ஒரு சந்தர்ப்பத்தை. நாமளும் அவரோட இதெல்லாம் அனுபவிச்சுட்டே இருக்கலாம். இந்த ஸ்துதி சதகம், இந்த வரப்போற கடாட்ச சதகம், மந்தஸ்மித சதகம், இன்னும் அனுபவிக்க வேண்டியது நிறைய இருக்கு. அம்பாளை எப்படியெல்லாம் சொல்றாருங்கிறத வரப்போற நாள்ல நம்ம அவளோட இதெல்லாம் அனுபவிக்கலாம். ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக. ஓம் ஸ்ரீ ஆதிபராசக்தி மாதா கி ஜெய்.